ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் முர்த்தபா. ஸோ இது ஒரு ஸ்டஃபிங் வச்சு சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி மாதிரி. இதுக்கு நான் ஒரு 2 கப்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சால்ட் போட்டு, சுகர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு ஹோல் எக்கு உடச்சி ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட ஒரு 1/4 கப்புக்கு வார்ம் ஆன பாலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா சாஃப்டோ ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இதை நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வைக்க போகிறோம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு ஊறினதுக்கப்புறமா இது ஈவனாக பால் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஈவன் பால்ஸ் எடுத்ததும் இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதை இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வைக்கணும். ஸோ இப்போது ஒரு ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, ஒரு க்ரீன் சில்லி, இது கூட எந்த வெஜிடபிளாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணதும் நம்ம சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ராவே இருக்கும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது கூட சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர்னு எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே சாட்டே பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆனதும் ஒரு 2 எக்கை உடச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா பீட் பண்ணிட்ட உடனே அதை செஞ்சு வச்ச சிக்கன் ஸ்டஃபிங்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாவை ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தின்னாக ரோல் பண்ணதும் இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதும் இது நம்ம 2 பக்கமும் அடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக எட்ஜஸும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் 1 or 2 சாப்பிட்டாவே உங்களுக்கு ஃபுல்லாகிடும். ஸோ இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சைட்லேயும் நான் எக் வாஷ் பண்ணி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பேனில். ஸோ 2 பக்கமும் எக் வாஷ் கொடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆனதும் நம்ம திருப்பி போட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் குக் ஆனதும் இதை சாஸோ இல்லை ஏதான ஒரு டிப்பில் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்கன் முர்த்தபா ரெசிபியும் என் சேனல்லையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ குட் டே.